தமிழ்நாடு நம்பர் 1 இயக்கம் மற்றும் தமிழ்நாடு விஸ்வகர்மா இளைஞரணி கூட்டமைப்பு சார்பில் கோவை வடக்கு கிணத்துக்கடவு தொகுதி வேட்பாளர்கள் அறிமுகம். தமிழ்நாடு நம்பர் 1 இயக்கம் மற்றும் தமிழ்நாடு விஸ்வகர்மா இளைஞரணி கூட்டமைப்பு சார்பில் சட்டமன்ற தேர்தல் 2026 குறித்து ஆலோசனை கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் கோவை சங்கனூர் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு நம்பர் 1 இயக்கத்தின் நிறுவனரும் பொதுச் செயலாளருமான முத்துரட்சகன் தலைமை வகித்தார். அவர் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவை வடக்கு தொகுதி வேட்பாளர் என். கர்ணன் மற்றும் கிணத்துக்கடவு பகுதி வேட்பாளர் லக்ஷ்மணன் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சுயேட்சை வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இதுவரை மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மற்றும் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை. எங்களால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை பறிக்க முடியும். ஒவ்வொரு தொகுதிகளும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் உள்ளனர். தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும், மத்திய மாநில அரசுகள் விஸ்வகர்மா சமூகத்திற்கு எந்தவிதமான உதவிகளும் செய்யவில்லை என்பதால் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் சுயேட்சையாக நிற்கப் போவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சிகள் மாவட்ட செயலாளர் சிவபெருமாள், மாவட்ட அமைப்பு செயலாளர் தம்பிதுரை, நிர்வாகிகள் மணிகண்டன், பாக்கியராஜ், கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புஷ்பராஜ், ஜே. அசோகன், பி. கண்ணன், மூர்த்தி, முத்து, லோகநாதன், சங்கர் கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். தமிழ்நாடு நம்பர் 1 இயக்கம் மற்றும் விஸ்வகர்ம சமூக சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் கோவை வடக்கு மாவட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அருமை சகோதரர் கர்ணன் அவர்கள் நமது சட்டமன்ற தொகுதியிலே களமிறங்குகிறார்கள். நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயம் தமிழகத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். தமிழ்நாடு மற்றும் பாரத தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரங்களை வடிவமைத்த ஒரு சமுதாயம் இன்றைய அரசியல், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என முத்துறைகளிலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி இந்த சமுதாயத்தை கண்டுகொள்வதாக இல்லை. ஆகவே இந்த சமுதாயத்தினுடைய தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 188 பொது தொகுதியிலும் நம் சமுதாயம் சார்ந்து அனைத்து தொகுதியிலும் பொது வேட்பாளர்களை நிறுத்துவதென முடிவெடுக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிற கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் போல ஒவ்வொரு தொகுதியிலும் அறிமுக கூட்டங்கள் நடத்தி இந்த சமுதாயத்தினுடைய தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கை காட்டுவதற்காக களமிறங்கி இருக்கின்றோம். சமுதாய மக்கள் வாக்களித்து நம் சமூக வேட்பாளருடைய வாக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.